26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூலை மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையிலும். இன்றைய திதிகள் அதிகாலை 2:07 மணி வரையிலும் ஏகாதேசி, அதற்கு பின்பு துவாதசி. இன்றைய நட்சத்திரங்கள் காலை 8:40 மணி வரையில் கிருத்திகை, அதற்கு பின்பு ரோகிணி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை 8:40 மணி வரையில் சித்திரை, அதற்கு பின்பு சுவாதி. மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பது தன லாபத்தை கொடுக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். சந்திரமங்கல யோகமாக அமைந்திருக்கக்கூடிய இன்றைய நாளில் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும். இன்று ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம். மேஷராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் ஒரு மன அமைதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். இன்று மாலை நேரத்திற்கு மேல் சுப செய்திகள் காத்திருக்கிறது. இன்று சனிக்கிழமை பெருமாள் ஆலய வழிபாடும் மற்றும் துவாதசியான இன்று அன்னதானங்கள் செய்வது மேஷராசி நேயர்களுக்கு 7:30 சனியில் இருக்கக்கூடிய ஒரு சில மனக்குறைகள் நீங்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு விதமான மன போராட்டங்கள் தீரும். இன்று வழக்கு விசாரணை போன்றவற்றில் மற்றும் சொத்து தகராறு இது சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு ஆன்மீக தலைவர்களினுடைய சந்திப்பு மற்றும் ஆன்மீகவாதிகளினுடைய ஒரு நட்பும் கிடைக்கும். இன்று பல நாட்களுக்கு பிறகு ஒரு நல்ல மன நிறைவான நாளாக அமையும். இது நாள் வரையில் இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் தீரும். மிதுன ராசி நேயர்களுக்கு சந்தோஷமான நாளாக அமைகிறது. இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்ப பொறுப்பு அதிகரிக்கலாம். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த நாளில் நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய வருவாய் ஈட்டக்கூடிய அமைப்பு கிடைக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். இன்று சனிக்கிழமை ரோகிணி நட்சத்திரமாக இருப்பதனால் பொன் பொருள் சேர்க்கை, தங்கம் வெள்ளி வாங்குவது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும். குடும்பத்தில் பெரியவர்களினுடைய ஆசீர்வாதங்கள் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. கடகராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் கேது காலசர்ப்பதோஷ அமைப்பில் இருப்பதனால் இன்று நவகிரக வழிபாடுகளை செய்யலாம். சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் பல மாதங்களாக இழுபறியில் இருந்து வந்த வழக்கு விசாரணைகள் மற்றும் தொடர் பிரச்சனைகள் அனைத்தும் தீரலாம். ஒரு சிலருக்கு தொலைந்து போன பொருட்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் கேது பகவான் சற்று தூக்கமின்மையை கொடுப்பார். சிம்மராசி அன்பர்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் குடும்பத்தில் சின்ன சின்ன போராட்டங்கள் வந்து போகும். மற்றபடி இன்றைய நாளில் சிம்மராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் நிறைந்த நாளாகவே இருக்கும். இன்று உங்களினுடைய நெருங்கிய நண்பர்கள் மூலமாக குடும்பத்தில் சுப செய்திகள் உண்டு. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. குடும்பத்தில் பல மாதங்களாக இருந்து வந்த ஒருவித மன போராட்டங்கள் தீரும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். சின்ன தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு பெருத்த லாபங்கள் உண்டு. குடும்ப சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்று பல மாதங்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் விலகும். துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. சந்திரன் 8ஆம் இடத்தில் செவ்வாயுடன் இருப்பது இன்றைய நாளில் உங்களினுடைய கணவன் மனைவியிடையே சின்ன போராட்டங்கள் வரலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மனக்குறைகளும் விலகும். இன்று சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படும்.
விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான தடைகள் நிவர்த்தியாகும். திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று புதிய வியாபார தொடக்கங்கள் மற்றும் புதிய மனிதர்களின் சந்திப்பு வாழ்க்கையில் ஒரு நல்ல பிடிப்பை கொடுக்கும். தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்றைய நாளில் உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியை கொடுப்பார். பல நாளாக வியாபாரம் செய்ய எண்ணம் இருப்பவர்கள் இன்று அதுக்கு சம்பந்தப்பட்ட நபர்களை சந்திப்பதும் அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் உங்களுக்கு வெற்றியை தரும். மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் பெரியவர்களினுடைய ஒரு விதமான போராட்டங்கள் தீரக்கூடியதாகவும் அமைகிறது. இவர்களினுடைய ஆரோக்கியத்தில் இருந்து வந்த கஷ்டங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு மகத்தான நாளாக அமைகிறது. இன்று உங்களினுடைய கல்வி மற்றும் கல்வி சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்களுக்கும் நல்ல விடை உண்டு. கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பல வகையான போராட்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரலாம். குடும்ப சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மன போராட்டங்கள் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிடைக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். சந்திரனின் சஞ்சாரம் இன்று செவ்வாயுடன் இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கு சற்று மன போராட்டங்கள் தீரும். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு முடிந்த வரையில் இன்றைய நாளில் மற்றவர்களிடத்தில் நீங்கள் பகை சம்பாதிக்காமல் இருப்பது நல்லது. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாயுடன் இருப்பதனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன போராட்டங்கள் வந்து போகும். மீனராசி நேயர்களுக்கு இன்று பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டு. குடும்பத்தில் பல வகையான குழப்பங்களும் தீரும். புதிய கடன் முயற்சிகள் மற்றும் புதிய வியாபார முயற்சிகளுக்கு இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் கை கொடுக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.